உங்க மனசுல ஒரு ஆசை, இந்த மாதிரி படிச்சிருக்கணும், இவ்வளவு அழகான பெண்ணா இருக்கணும், இந்த கலர்ல இருக்கணும், அப்படிதான் எனக்கு பெண் வேணும் ஆசைப்படுறீங்க. ஆண்டவர்கிட்ட கேக்குறீங்க, நீ தகப்பன் தானே, என் விருப்பத்தை நிறைவேற்றும். அப்ப ஆண்டவர் பாப்பார், என்ன சொல்லுவார்? என் பிள்ளை விரும்பி கேக்குதே, சரின்னு சொல்லி என்ன சொல்லுவார் ஆண்டவர்? சரி, நீ விரும்புற மாதிரியே தரப்பா, வச்சுக்க. நாளைக்கு அவ வந்து உங்களை மிரட்டும் போது, மரியாதை எல்லாம் பேசும்போது, சண்டை போடும்போது, என்ன இப்படி ஒரு மன்னை, நீ தானே கேட்ட, நீ தானப்பா கேட்ட, இது மாதிரி வேணும். என் சித்தத்தின்படி ஆண்டவர் உங்க சித்தத்தின்படி எனக்கு ஒரு பெண்ணு தாங்கன்னு கேட்டேன்னா நான் கரெக்டா கைட் பண்ணிருப்பேன். நீ ஆசைப்படுகிறபடி கேட்டால நான் அதை அனுமதிச்சேன். அதனால உண்டாகிற விளைவு நீ தான் அனுபவிக்கணும். எனக்கு இந்த வேலை பார்க்கிற மாப்பிள்ள தான் வேணும், இந்த மாதிரி பணக்கார மாப்பிள்ள தான் வேணும், இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வேணும்னு நீ தானே கேட்ட, வச்சுக்க. நாளைக்கு அவன் அடிச்சான் திட்டினான்னா அப்ப நீ அழுதுகிட்டு இருப்ப. நீ கேட்டபடி நான் தந்துட்டேன் மகளே, இதுக்கு மேல நான் என்ன செய்யறது, நீ அனுபவிச்சுதான் ஆகணும். அப்போ தேவனுடைய பரிபூர்ண சித்தத்திற்கும் அனுமதிக்கப்பட்ட தேவ சித்தத்துக்குள்ள வித்தியாசத்தை நீங்க விளங்கி கொள்ளுங்கள். அப்ப ஆண்டவர் தானே அனுமதிச்சாரு, அனுமதித்தார். அப்படி உள்ளத்துல வருத்தம், ஆனா பிள்ளை சந்தோஷமா இருக்குன்னு அனுமதிச்சிட்டார். நீங்க நல்லா அதை அறிந்து கொள்ள வேண்டும்.